ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரவுண்ட் 3 மாணவர்களே இருக்கீங்களான்னு கேட்டேன். இருக்கீங்க போல. ஏன்னா நேற்று காலையில் வரைக்கும் எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலையாட்டிருக்குது. அதுக்கப்புறம் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்களாட்டிருக்கு. சரி, எனிவே தவறுகளை மாற்ற வேண்டும் சொல்லி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். லைவ் வரலான்னு நினச்சேன், லைவ் வர முடியாமல் போயிடுச்சு. தவறுகளை மாற்ற வேண்டும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். நேற்று ஒரு டெமோ கூட காமிச்சிருந்தேன், இந்த மாதிரி சாய்ஸஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரவுண்ட் 3ங்கிறதுனால என்னன்னு தெரியல, மிஸ்கைடா இல்லை ரவுண்ட் 3னால இஷ்டது காலேஜ் இருக்கிறனால ஏதோ வைக்கிறீங்களா எனக்கு தெரியல. கரெக்டாக நான் என்ன சொன்னேன்னா, டயர் 1லே இன்னும் உங்களுக்கு சீட் இருக்குது, அதை நீங்கள் வைங்கண்ணே. டயர் 2ல் உங்களுக்கு சீட் இருக்குது, டயர் 3ல் சீட் இருக்குது. ஒருத்தங்கிட்ட நம்ம ஒரு காலேஜ் நம்ம சொல்கிறோம், டயர் 3 காலேஜில் எதுக்கு சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். அதாவது சொல்கிறேன்ல, கொஞ்சமாவது யோசிங்க. நம்ம சொல்கிறது கேட்கவும் மாட்டாங்க சில பேருக்கு நாட்டு லெட்டர் வந்துட மாட்டிருக்கு. நாட்டு லெட்டர் அடுத்த ரவுண்டு கிடையாதா தம்பின்னு சொன்னாலும் அவன் 10 சாய்ஸ் தான் வைக்கிறான். ஸோ அதே மாதிரி சாய்ஸஸ் அதிகப்படுத்துறது இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் வைக்கிறீங்க, அந்த டாப் காலேஜ் கீழே போயிடுது. அந்த மாதிரி வைக்காதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஒரே கல்லூரியில் எல்லா கோர்ஸஸும் வைங்கன்னு நான் சொல்லி பார்த்தாச்சு. காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுங்க சொல்லி பார்த்தாச்சு. எதுவுமே கேட்குற மாதிரி தெரியல. ரவுண்ட் 2 மாணவர்களாவது கொஞ்சம் நஞ்சம் கேட்டாங்க, ரவுண்ட் 3 மாணவர்கள் சுத்தமாக கேட்கறது இல்லை. அதனால் நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கேட்குறவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க, கேட்காதவங்க அப்படியே இருந்து தான் இருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஒரு 45,000 60,000 சீட் பக்கம் வேக்கண்ட்டாக இருக்க போகுதுன்னு தான் தோணுது. ஏன்னா ரவுண்டு 3 மாணவர்களே மொத்தமாக பார்த்தீங்கன்னா 45,000 சீட் தான் எடுப்பானுங்க போல். ஏன்னா அவ்வளோதான் இருக்காங்க. நமக்கு ரவுண்ட் 2ல் பார்த்தீங்கன்னா 5,000த்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தொடர்பு கொண்டாங்க. ஆனால் இப்போ ஒரு 1000 பேர் கிட்ட தொடர்பு கொள்றதுக்கே அந்த அந்த ரெண்டாவது நாள் மாதிரியே இருக்குது. ரெண்டாவது நாள் சுறுசுறுப்பாக இருப்பாங்க எல்லாரும். சாய்ஸ் ஆர்டர் அவ்வளோ வரும், அதனாலன்ட்டு இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் வரும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2ஓட அடிப்படையில் வச்சு சொல்கிறேன். ரவுண்ட் 2ல 49,000 பேர் பக்கம் ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு வந்துருன்னு சொல்லி நம்ம இதில் பார்த்துருந்தோம் டிஎன்ஏ வெப்சைட்டில். 7.5 ரிசர்வேஷனா 9,500 பேர் பக்கம் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு வந்துருச்சு. இப்போ என்னன்னா 7.5ல சீட் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அது போக ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சீட் இருக்குது, 1,00,000க்கும் மேற்பட்ட சீட் இருக்குது. இதில் என்ன ரவுண்ட் 3 மாணவர்கள் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எல்லாமே இந்த 18ஆம் தேதி முடிஞ்சு 21ஆம் தேதி தான் தெரிய போகுது. அதாவது 17, 18, 19, 21ஆம் தேதி தான் தெரிய போகுது. 21ஆம் தேதி என்ன காலேஜ்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸ் தான் கிடைக்கும், அதையும் தெரிஞ்சுக்கோ. அவன் கேட்குறான் ஒருத்தன், 2 காலேஜ் 2 கோர்ஸ் கிடைக்குமான்னு கேட்குறான் ஒருத்தன். நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன். அதான் புரிதலுங்கிறது சில பேருக்கு தெரியல. சரி, தொடர்பு கொள்ள வேண்டியதுக்கு சாய்ஸ் ஆர்டர் அனுப்ப வேண்டியது நம்பர் இங்கே கொடுத்துருக்குறேன். சாய்ஸ் ஆர்டர் அனுப்பிச்சு டவுட் கேட்டுக்கலாம். இன்னும் 1.5 நாள் மீதி இருக்குது. நாளைக்கு சாயங்காலம் லாக் பண்ணால் போதும், இப்போ லாக் பண்ண வேண்டாம். நிறைய சாய்ஸ் வைங்க, அவங்க சொல்கிறத கேளுங்க. சாய்ஸஸ் மாற்றினா அனுப்புங்க. அனுப்பிச்சாதான் அவங்களுக்கு தெரியும் என்ன ஏது மாற்றிருக்கானா அப்படிங்கிறது. இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக கேட்டு பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில், சரிங்களா? உங்களோட சாய்ஸ் ஆர்டர் அனுப்புறதுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் சாய்ஸ் ஆர்டர் அனுப்பிச்சு டவுட்ஸ் கேட்டுக்கலாம். வாட்ஸ்அப்லேயே சேட் பண்ண வாய்ஸ் சேட் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இருக்கிற சினாரியை வச்சு பார்க்கும்போது அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட்லேயும் 55,000 பேர் பக்கம் சீட் எடுக்க மாட்டாங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணுறவங்க 65,000 பேர் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தோராயமான கணக்கு தான். ஆனால் போன வருஷத்தோட இப்போது நியூஸ் வந்தது, போன வருஷத்தோட 5% மாணவர்கள் கம்மியாக இருக்காங்க. இந்த 2வது ரவுண்டு முடி பார்த்திங்கன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா 46% சீட்டு ஃபில் ஆயிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் 41% சீட்டு தான் ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்குது. இதன் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது ரவுண்ட் 3 இப்படி தான் இருக்க போகுது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா காலி இடங்கள் அதிகமாக இருக்க போகுது. இதுக்கு காரணமும் கவர்மெண்ட் தான். காரணம் என்னென்னா கவுன்சிலிங் என்ன சொல்கிறது, அவனுக்கு டைமே கொடுக்கக்கூடாது. ஒரு நாள் கேப் வேறு டென்டேட்டிவ்க்கு, அதுக்கப்புறம் 5 நாள் ஃபீஸ் கட்டுற கேப், டைமே கொடுக்கக்கூடாது. ஒரு மாதிரி கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் மாற்றணும். பட் அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்னாலே பசங்க வெளியே போயிடுறாங்க. 2வது பார்த்திங்கன்னா அந்த சான்ஸ் கொடுக்குறனால தான் வெளியே போகிறாங்க. 2வது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா மாணவர்களை முன்னாடியே போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்துட்டாங்க. லோ கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல, எல்லாமே கம்மி மார்க்கு. இந்த தடவை கொஸ்டின் பேப்பர் கஷ்டம், ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி கஷ்டம், மேக்ஸ் மாட்ரேட். அடுத்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் ஈஸி பண்ணிடுவாங்க. ஒரு வருஷம் கஷ்டம்னா ஒரு வருஷம் ஈஸி தான் பண்ண போகிறாங்க. அப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த வருஷம் திரும்பவும் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இந்த வருஷம் நிறைய காலேஜுக்கு சீட்டு ஃபில் ஆகாமல் அல்லோலப்பட்டிருக்காங்க ப்ரைவேட் கல்லூரிகள். நிறைய மாணவர்கள் யூனிவர்சிட்டி கேம்பஸும் விரும்பலைங்கிறதா நியூஸ் வந்திருக்கு. யூனிவர்சிட்டி கேம்பஸ் கான்ஸ்டியூட் கேம்பஸும் விரும்பலை அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்குது. ஸோ இதெல்லாம் எதை நோக்கி போகுதுன்னா அழிவை நோக்கி தான் போகுது. எதாக இருந்தாலும் சரி, கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக கேட்டால் கொஞ்சம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆனால் நிறைய பேர் வருவான்னு தோணுது. போன வருஷம் அப்படி தான் ஆச்சு. சரி, பார்க்கலாம். எது எப்படியோ கடவுள் கையில் தான் இருக்குது. ஸோ எது எப்படியோ நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கடா. நான் இப்போ சொல்கிறேன், சாய்ஸஸ் அதிகமாக வெய்யே. எஸ்சி எஸ்சி பிரச்சனை கிடையாது. எம்பிசி பிசி ஓசி பிசி மாணவர்கள் கண்டிப்பாக சாய்ஸ் அதிகமாக வைக்கணும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி வெயி, ஃபஸ்ட்டு கிடைக்காதுங்கிற மாதிரி வெயி, உன் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி வெயி, கட் ஆஃபை தாண்டி இருக்கிற ரேங்க்கு, உன் ரேங்கை தாண்டி இருக்கிற காலேஜஸ் எல்லாம் வெயி, இந்த மாதிரி எல்லா காலேஜும் வெயி. ஒரு குறிப்பிட்ட வந்து சாய்ஸஸ் வந்து ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு 75 to 100 சாய்ஸஸ் வைக்க ட்ரை பண்ணு. நான் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன், எவனும் கேட்கறதில்ல. எனவே ரவுண்ட் 3 மாணவர்கள் நாளைக்கு முடியும், உங்களுக்கு டைம் இருக்குது. நாளைக்கு 3 மணிக்கு லாக் பண்ணால் போதும். லைவ் வந்து பேசலாம் தான் இருந்தேன், லைவ்லையும் வருவீங்களான்னு டவுட்டு. நேற்று அவ்வளோ கற்றுக்கத்துறேன், லைவில் எவனுமே இல்லை. கடைசியில் ஒரு 300 பேர் வந்தான், அதுக்கப்புறம் அது அப்படியே 200 மாறிடுச்சு. லைவில் வருவீங்களான்னு தெரியல. கடைசி நாள் வேணால் நாளைக்கு லைவ் வரேன், கண்டிப்பாக ஸ்டேட்யூனில் இருங்க. நான் இப்போ சொல்கிறேன், தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் இங்கே இருக்குது. வாட்ஸ்அப்பில் உங்களோட சாய்ஸ் ஆர்டர் அமைச்சு பார்த்துக்கலாம். உங்களுக்கு கிளியர் கட்டாக வேணும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது. ஸோ நம்பர் வந்து சேட் பண்ணி, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி உங்களோட சாய்ஸ் ஆர்டர் அனுப்பும் போது கட் ஆஃப் கம்யூனிட்டி ஜென்ரல் ரேங்க்கு உங்கள் பேர் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் சாய்ஸ் ஆர்டர் அனுப்பிச்சு டவுட் கேட்டுக்கோங்க. இன்னும் 1.5 நாள் கூட இல்லை, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரவுண்ட்லேயும் மாணவர்கள் சீட் எடுக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் உண்மை. ஏன்னா முன்னாடி போய் சேர்ந்துட்டான், நிறைய பேர் ஆர்ட்ஸும் போயிட்டான், சும்மா கவுன்சிலிங் போட்டவங்களாம் இருக்குது இங்கே லிஸ்ட்டு. ஸோ எனிவே கடவுள் சைடு தான் இனி என்னமோ பார்த்துக்கலாம். அண்ட் தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.